ஆன்மீக சொற்பொழிவை விஷ்ணு என்பவர் எப்படி நடத்தினார்? இதற்கு அனுமதி தந்தது யார்? திமுக ஆட்சி என்பது இப்பொழுது பிஜேபி ஆட்சியாக மாறிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். பாராமுகமாக இருக்கிறதா, செயல்படாத அரசாக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பிஜேபி ஒரு கூட்டணியை தலைமையேற்று நடத்தி இருக்குமோ? ஜெம் டிவி அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்துள்ள தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவர் ஷேக் தாவூத் அவர்களிடம் விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். நன்றி. வணக்கம். வாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் 2 அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆன்மீக சொற்பொழிவு என்பது பள்ளி கல்லூரியில் ஆற்றலாமா? அதுக்கு விதிமுறைகள் இருக்கின்றதா சார்? ஆன்மீகம்ங்கிறதுக்கான அந்த நிலைப்பாடே தனிப்பட்டது, கல்விகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் குருகுல கல்விகள் இருந்த காலத்தில் ஆன்மீகமும் குருகுல கல்வியும் ஒன்றா இருந்தது. இந்த குருகுல கல்விங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மடாதிபதிகளால் நடத்தப்பட்டது. ஒரு தேவாலயத்திலேயோ இல்லை ஒரு மடத்திலேயோ நடத்தக்கூடிய கல்விகள் குருகுல கல்வி. அந்த ஒரு குருவே பூஜை பண்ணுறவராகவும் இருப்பார், பள்ளியை நடத்துகிறவராகவும் இருப்பார். அவர் ஆசிரியராக இருக்க மாட்டார். அப்போ அவர் நடத்தும் போது அது ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கும், ஆன்மீக கல்வியாக இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். கடந்து கல்விக்கு முதலிடம் கொடுக்குறோம், மூட நம்பிக்கைக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஆன்மீகம் என்பது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. சில பேர் அதை மூட நம்பிக்கைங்கிறோம், சில பேர் அதை நம்பிக்கைங்கிறோம். இறை நம்பிக்கையில் இருக்கும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பால் பட்டது கல்வி. கல்வியில் கொண்டு போய் ஆன்மீகத்தை திணிப்பதோ இல்லை ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிகளில் ஆற்றுவதோ முறையற்றது, சரியற்றது அல்ல. அது சரியான நடவடிக்கை அல்ல. ஆகவே ஒருத்தர் போய் ஒரு பள்ளியில், அதுவும் அரசு பள்ளியில், குறிப்பாக ஒரு மடாதிபதி நடத்தக்கூடிய பள்ளியிலையோ இல்லை ஒரு குருகுலமாக இருக்கக்கூடிய பள்ளிகளிலோ ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினா அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தில் நடத்துறது. இது ஒரு அரசு பள்ளி. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு கூடாது என்பதுதான் சட்டம். அதில் போய் இன்மையை, மறுமையை பற்றி, மறுபிறவியை பற்றி, மக்கள் எல்லாம் ஒன்றாக படைக்கப்படலை, அவன் செய்கிற செய்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு பிறவி எடுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அதில் பேசப்பட்டிருக்கு. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் குருடனாக இருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். ஆமாம், பாவம். அதனுடைய விளைவு தான் அவர் இப்படி பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த சொற்பொழிவு ஆற்றுறவர் ரொம்ப பிள்ளைகளை எல்லாம் அழுகக்கூடிய அளவுக்கு, மனம் முருகக்கூடிய அளவுக்கு அவர் சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அந்த என்ன சொல்றது, விசுவல், அந்த விசுவலை நான் பார்த்தேன். அந்த விசுவல்ல குழந்தையெல்லாம் கண்ணை மூடிட்டு அழுகுதுங்க. பெண் குழந்தைகள் கண்ணை மூடிக்கிட்டு அழுகுதுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக கல்வியில முன்னேறணும்னு தமிழ்நாடு கல்வியில முதல் இடத்துக்கு வரணும்னு பாடுபட்டு இருக்கோம் எல்லாரும். ஆனா இவங்க பழைய காலத்துக்கு, கற்காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை இந்த ஆன்மீக சொற்பொழிவுங்கிறதுல அவர் நடத்துறாரு. அதுல ஒரு ஆசிரியர் கூட கேட்கிறாரு, நீங்க இங்க மறுபிறவியை பத்தி எல்லாம் பேச வந்திருக்கீங்க, ஏன் பேசக்கூடாதான்னு அவர் ஒரு பதில விதண்டாவாதமாக சொல்றாரு. அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகளை பரப்பணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை புதிதாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையை திருப்பி கொண்டு வருவதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழையபடி மக்களை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாகத்தான் நான் கருதுறேன். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது, அரசியல் நோக்கர்களால் வன்மையாக கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி நம்ம ஆளுகின்ற திமுக அரசு பாராமுகமாக இருக்கிறதா, செயல்படாத அரசாக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. எனக்கு தெரிஞ்சு செயல்படாத அரசாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அதாவது திமுக என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது, கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமா கடைபிடிக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஸோ திமுக ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சென்னை மாநகரிலே 2 அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறுது என்றால்
அரசு அனுமதி இல்லாமல், அமைச்சர் அனுமதி இல்லாமல், முதலமைச்சர் அனுமதி இல்லாமல், பள்ளி நிர்வாகம் அனுமதி இல்லாமல் எப்படி அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பள்ளி அறைக்குள் சென்று 2 பள்ளியில அந்த ஆன்மீக சொற்பொழிவை ஆற்ற முடியும்? அதாவது இது என்ன முழுக்க முழுக்க இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அரசு தெரிஞ்சே இதை செய்கிறாங்களா இல்லை தெரியாம செய்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், தந்தை பெரியாருடைய வழியை பின்பற்றினவர்கள், அண்ணாவுடைய வழியை பின்பற்றினவர்கள், நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் என்று தன்னை பறைசாற்றி கொள்ளக்கூடியவர்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சி காலகட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளில், திராவிட கழகங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 50 ஆண்டுகளில் இது மாதிரி அரசு பள்ளியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மகாவிஷ்ணுவை பற்றிய சொற்பொழிவை ஒருத்தர் வந்து பிள்ளைகள் மத்தியில், படிக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஆற்றக்கூடிய, அவர்கள் மனோநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய நிலையில் அது இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வன்மையாக கண்டிக்கிறது. அதே நேரத்தில் அரசுடைய செயல்பாடு அரசுக்கு தெரிந்தே செயல்படுகிறதா என்பதையும் நாங்கள் இங்கே வருத்தத்தோடு தெரிவிக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இதை எப்படி வந்து அங்கே ஆசிரியர்கள் அனுமதித்தார்கள், அந்த துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் எப்படி இதற்கு அனுமதி வழங்கினார்கள், அவர்களெல்லாம் வேலையில் இருக்கலாமா, உத்தியோகத்தில் இருக்கலாமா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடாதா, அவர்களை ஏன் பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது, ஏன் அவர்கள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதையும் தாண்டி இந்த விஷ்ணுங்கிற அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரை ஏன் தண்டிக்க கூடாது, அவர் மேலே ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. சட்டமன்றங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதே போல நீதிமன்றங்கள், நீதி அரசர்கள் தானாக முன் வந்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்பதும் இது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் மத்தியில் அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் பல மணி நேரம் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார். எப்படி அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து அனுமதி கொடுத்தாங்க? ஏன்னா அது சொற்பொழிவு ஆற்றின பிறகுதான் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அது முதல்ல தடுத்துருக்கலாம் இல்லையா? அரசு பள்ளியில் எப்படி வந்து இது நடந்திருக்கும்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு. இதுவரைக்கும் அரசு பள்ளிகள்ல நீங்க யாரும் போய் வெளியில இருக்கிறவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியை இங்க நடத்த முடியாது. அதுக்கு முறையாக அனுமதி கொடுத்திருப்பாங்க. ஆமா, முன் அனுமதி பெற்றுத்தான் நடத்த முடியும். அதே போல பிள்ளைகள் அனைவரும் வந்து அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க அனுமதி இருந்தா தான் அதை கொடுக்க முடியும். பிள்ளைகளை எல்லாம் அதுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கு அமர வைக்க முடியும். அப்ப இந்த கூட்டத்தை கூட்டியது, இந்த அமர்வை ஏற்படுத்தியவர்கள் எல்லாமே இது சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும், இதுக்கு சார்ந்தவர்களாக இருக்கத்தான் தோணும். அப்போ இப்படி செஞ்சவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அரசனுடைய கடமையாக இருக்கும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. மக்கள் மத்தியில் இது ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கு. இது பெரிய அளவில் எல்லா பக்கமும் பரவி இருக்கு, எல்லா மக்களுக்கும் தெரிகிறது. இது அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயமா இருக்கு, ஒரு புதுமையாகவும் இருக்கு. நம்ம முன்னேறிக்கிட்டு வர்றோமா இல்லை பின்னோக்கி போறோமாங்கிற கேள்வியே எழுப்பி இருக்கு. அதாவது திமுக தனது சித்தாந்தத்திலிருந்து மாறுபட்டு விட்டதா? திமுக மாறுபடுற நிலை வந்து ரொம்ப நாளாச்சு மாறுபட்டு. ஏன்னா ஆமா, திமுக அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இப்போ போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முருகன் மாநாடு போட்டார். சேகர்பாபு அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து முருகன் மகாநாடு, தமிழ் கடவுள் முருகனுடைய மகாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக மகாநாடுன்னு சொல்லிட்டு அவரே மாநாடு போட்டாரு. அதே வந்து அவர்களுடைய கொள்கைக்கு முரணானது. அவர் கேட்டால் நாங்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கேன், அதனால அதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தான் அதில் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை கூட ஓரளவுக்கு நம்ம வந்து அதை ஒத்துக்கிறலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் அது நடந்த சம்பவம், அந்த சம்பவம் வந்து கோவிலில் நடந்தது. அதனால ஓகே, அது ஆன்மீக நம்பிக்கையாளர்கள்லாம் அதுல கலந்து இறை வழிபாட்டாகவே அதை நினைச்சுக்கலாம். தமிழ்நாடு நாத்திகவாதியும் இருக்காங்க, ஆன்மீகவாதியும் இருக்காங்க. அதனால ஆன்மீகவாதிக்கு நடைபெற்ற மாநாடு எடுத்துக்கலாம். அதனால அதை கூட நம்ம அதை ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் அந்த துறைக்கு உள்ள கோவில்கள்ல அதை நடத்துறாரு. ஆனால் அவர் சார்ந்திருக்க கட்சி வந்து அது சம்பந்தப்பட்டதானா இல்லை. அப்ப இவர் அமைச்சருங்கிற முறையில அதை நடத்தியிருக்காரு. அவருடைய கட்சி அதை நடத்தல, அமைச்சருங்கிற முறையில நடத்தியிருக்காரு. அதனால சரி, அதை நடத்தலாம் அப்படிங்கிறத கூட நம்ம ஏத்துக்கலாம். பள்ளி என்பது அனைத்து மக்களுக்கானது, ஆன்மீகத்துக்கானது அல்ல. பள்ளி வந்து கல்விக்கானது, அறிவு கண் திறப்பதற்காக உள்ளது. பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, மாணவ பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக உள்ள பள்ளியில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதுங்கிறது இது பள்ளிகளை எல்லாம் மாற்றக்கூடிய சூழலா,
இல்லை மாற்றி விடுவார்களா, இல்லை திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானதா, இல்லை திராவிட சித்தாந்தத்தை சிதைப்பதற்காக சூழ்ச்சி நடக்கிறதா, இது முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா? இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவருக்கு தெரியாம அனுமதி பெற முடியாது. அது சென்னை மாநகர், அந்த சென்னை மாநகர் ஆமா, எங்கேயாவது ஒரு கிராமத்துல அங்கங்க நடந்தா சரி தெரியாம நடந்துருச்சு, அந்த கிராமத்துல உள்ளவங்க ஏதோ சேர்ந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப தொலை தூரத்தில் நடந்திருந்தா கூட பரவாயில்ல. சென்னை மாநகரத்துல மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளியில மாநகர்ல தமிழக அரசு பள்ளி தான், தமிழக அரசு பள்ளியில நடந்திருக்கு. அப்ப இது மாநகராட்சிக்கு தெரியாம இருக்காதே, மேயருக்கு தெரியாம இருக்காது. இப்ப இந்த பள்ளிகள்ல எல்லா பள்ளிகள்லயும் அது அரசு பள்ளிகளா இருந்தா அரசுக்கு தெரியும், மாநகராட்சி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்ப அது தெரிஞ்சு அதுக்கு முறையான அனுமதி பெற்று தான் அதை நடத்தியிருப்பாங்க. அப்படி அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கும் இதுல ஏதோ மாற்றம் இருக்கு, இல்லைன்னா அரசு நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குங்கிறதா நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. அதாவது பள்ளி என்பது பல மதத்தை சேர்ந்தவர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள் தான் படிப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு மகாவிஷ்ணுவை பத்தி அதாவது நீங்க சொற்பொழி ஆற்றுவது என்பது மற்ற மத சார்ந்த மாணவர்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்பட கண்டிப்பாக. அதாவது நீங்க கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. இது மக்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கு தான் பள்ளிகளுக்கு போறாங்க, ஆன்மீகத்தை கற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆன்மீகத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க வழிபாடு தனித்தனியா இருக்கு. கிறிஸ்தவ மாணவர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய மாணவர்கள் இருக்காங்க, இந்து மாணவர்கள், முருக கடவுளை வணங்குறவங்க இருக்காங்க, ஈஸ்வரனை வணங்குற சைவ சித்தாந்தம் இருக்கு. இப்படி நிறைய அதுலேயுமே சில மாற்றங்கள்லாம் இருக்கு. விஷ்ணுவை வணங்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ இவர் விஷ்ணுவை மாத்திரம் வச்சு சொல்றாரு. அப்போ மற்றவர்களை எல்லாம் அது பாதிச்சிருக்கும். அப்போ இதனுடைய நிலைப்பாடு என்ன, எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு மத்தியில ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத தான் நான் நினைக்கிறேன். அரசு மத்தியில எந்த ஆட்சி இப்ப ஆட்சியில இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை பிஜேபியினுடைய பின்புலத்துல இந்த ஆட்சி நடக்குதா, ஒருவேளை பிஜேபியை சார்ந்தவர்கள் இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது இந்த அரச முதல்வர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருக்கிற நேரத்துல பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுல திமுகவினுடைய அரசு செயல்படுதோங்கிற சந்தேகமும் எனக்கு இந்த நேரத்துல எழுகுது. ஏன்னா பிஜேபி தான் இதை செய்ய முடியும், இதை செய்யறதா இருந்தா பிஜேபி தான் செய்ய முடியும். அப்படி இந்த நேரத்துல முதல்வர் வெளிநாட்டுல சுற்றுப்பயணத்துல இருக்கும் போது இது நடக்குதுன்னு சொன்னா பிஜேபியினுடைய அரசு தமிழகத்தில் நடப்பதாகத்தான் எனக்கு தெரியுது. பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறதாக நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த கலைஞர் 100 ரூபா வெளியீட்டு நாணயத்துல மத்திய அமைச்சர் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாங்க. அப்பவே பார்த்தோன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக ஒரு கூட்டணி அமைத்துள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு நடந்துள்ளது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அந்த 100 ரூபா நாணயம் வெளியீட்டு விழாவில் கூட மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியிட்டாங்க. அது தமிழக அரசு அங்கே அவங்கள்ட்ட உத்தரவு வாங்கி தமிழக அரசுனுடைய விழாவாகத்தான் அது நடக்குது. அப்போ தமிழக அரசு யாரையெல்லாம் அதுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்களோ அவங்க கலந்துக்குப்பாங்க. இப்போ இதுவுமே தமிழக அரசு நடத்தின விழா தான். கலைஞருக்கு அந்த 100 ரூபா நாணயம் வெளியீட்டு விழா தமிழக அரசினுடைய லட்சணையோட தமிழக அரசினுடைய அழைப்புதலை ஏற்று தான் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் இதில் கலந்துருக்காரு. அப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நான் இன்னும் ஒருபடி மேலாக போய் யோசிக்கிறேன். நடந்து முடிந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் கூட மறைமுக கூட்டணி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன்னா 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பிஜேபி ஒரு கூட்டணியை தலைமை ஏற்று நடத்தி இருக்குமோ, அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குனீங்கன்னா நாங்கள் எளிமையாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டணியை அமைத்து இவர்கள் முதல் கொண்டே, ஏன்னா 2026 நம்ம கூட்டணி வச்சுப்போம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் தனியாக ஒரு கூட்டணியை வச்சு ஓட்டை பிரிச்சிங்கன்னா அதன் விளைவாக முழுக்க முழுக்க திமுக ஜெயிக்க முடியும், 40 சீட்டும் பாராளுமன்றத்துக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக கூட்டணி ஏற்படுத்தி செய்திருப்பார்களோ என்ற சந்தேகமும் எனக்கு ஏற்படுகிறது. இதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட்டணி அமைத்து திமுக 40 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் தேர்தலுக்கு பிறகு திமுக பாஜகவை ஆதரித்திருக்கும் இல்லையா? ஆனால் பாஜகவை திமுக ஆதரிக்கவில்லை இல்லையா? தனித்து தானே இருக்கிறாங்க. இங்கே தனித்து ஆட்சி இருந்தால் எப்படி நீங்கள் சொன்னது போல ஆன்மீக சொற்பொழிவுகளை பள்ளியில் நடத்த முடியும்?
இப்ப திமுக ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாக இருந்தால் பிஜேபியினுடைய ஆட்சி போல தமிழகத்தினுடைய சென்னை மாநகரத்தில் இருக்கிற 2 பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு விஷ்ணு என்பவர் எப்படி நடத்தினார்? இதற்கு அனுமதி தந்தது யார்? எதற்காக சொற்பொழிவு? அப்ப பிஜேபியினுடைய தாக்கம் இருக்கிறது. பிஜேபி முழுமையாக அதிமுகவை ஆட்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா 2021 திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த நாள் முதல் சில தினங்களுக்கு முன்பாக வரையில், சமீப காலங்களுக்கு முன்பாக வரையில் திமுக நிறைவேற்றக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கும் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். அதே போல் திமுகவோட திட்டங்களுக்கும் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். ஆனால் இப்போ சமீப காலமாக பாஜகவிற்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுள்ளது. 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளித்தது பார்க்கும்போது, ஸோ முன்பு இருந்த விரோத போக்கு இப்போ இல்லை. அதானே சார் உண்மை? உண்மை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்கும்போது சில விஷயங்களை முன்னோக்கியும் பார்க்க வேண்டியிருக்கு. பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போதே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னால தான் 2 பேருக்கும் முட்டலும் மோதலும், பிஜேபிக்கும் திமுகவுக்கும் முட்டலும் மோதலும் இருந்தது. பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு சுமூக உடன்படிக்கை எட்டப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அதன் காரணமாக 40 தொகுதிகளையும் அவர்கள் விட்டு கொடுத்து 3வது ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்திலே திமுக வெற்றி பெறுவதற்கு முழு ஒத்துழைப்பாக அவர்கள் இருந்தார்களோ என்ற அந்த எண்ணமும் எனக்கு ஏற்படுகிறது. அதன் விளைவாகத்தான் இப்பொழுது அவர்கள் சொல்கின்ற, திமுக சொல்கின்ற காரியங்களை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறது, பிஜேபி சொல்கின்ற காரியங்களை திமுக நடத்துகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த ஆன்மீக சொற்பொழிவின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது இப்போ ஆன்மீக சொற்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டுமா, இல்லை தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்கா? அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் சார்? 40 மாதம் ஆகி இருக்கிறது. திமுக அரசு ஆட்சி ஏற்று 40 மாதங்கள் ஆகி இருக்கிறது. இன்னும் 20 மாதங்கள் இருக்கிறது. இது தொடர்ந்து பிஜேபி அவர்கள் தொடர்ந்து கொண்டே தான் போவார்கள். தமிழக மக்கள் தான் உணர வேண்டும், திமுக ஆட்சி என்பது இப்பொழுது பிஜேபி ஆட்சியாக மாறிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே திமுகவில் உள்ள, திகாவில் உள்ளவர்கள், பெரியாரை பற்றி பேசுபவர்கள், அண்ணாவை பற்றி பேசுபவர்கள், நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள் என்று பேசக்கூடியவர்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திப்பதை விட அவர்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியதை ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஏற்றுக்கொள்கிறாரா என்பது என்னுடைய கேள்வி, அவருக்கான கேள்வி. அதை போல துரைமுருகன் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? திமுகவில் உள்ள அண்ணாவோடு பழகியவர்கள், பெரியாரோடு பழகியவர்கள், பெரியாருடைய சித்தாந்தத்தை கையிலே கொண்டவர்கள் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களா என்று சொன்னால், பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி அமைத்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ செயல்பட தொடங்கி இருக்கிறார்களா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வருகிறது. இந்த சந்தேகங்களுக்கு திமுகவின் தலைமையும் திமுகவை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களும் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த மாற்றம் உண்மை என்று சொன்னால் பிஜேபி ஆட்சிக்கு 2026 ஆட்சிக்கு வருவதற்கு திமுக உறுதுணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ 2026 திமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பாங்கன்னு நீங்க சொல்ல? கண்டிப்பாக சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இது முன்னோட்டமாக தெரிகிறது. அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ திமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபடும். கண்டிப்பாக பிளவுபடும். ஏன்னா மாற்று அணியில தான் அவங்க வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது வேறொரு அணி அதிமுக தலைமையில் வலுவான ஒரு அணி அமைவதற்கு பெரிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். 1998-99 மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு அமைவதற்கு திமுக, அப்போதைய திமுக வந்து ஆதரவு அளித்தது. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வாஜ்பாய் பிறகுதான் வந்து கூட்டணி வந்து மாறி அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கின்ற காலத்தில் பிஜேபியினுடைய கூட்டணி வைப்பதற்கு முன்னால் பரதேசி பண்டாரங்களோடு யார் கூட்டணி வைப்பார் என்று அவர் பேசியிருக்கிறார். கருணாநிதி பரதேசிகளோடும் பண்டாரங்களோடும் திமுக கூட்டணி வைக்காது, திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல என்றெல்லாம் பேசியிருக்கிறார். பின்னாளில் கூட்டணி வைத்து மாண்புமிகு
தொழில்துறை அமைச்சராக இருந்த மாறன் அவர்கள் பிஜேபி அரசிலும் அமைச்சராக இருந்தார். அவருடைய இறப்பிற்கு வரை அவரை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அவருடைய இறப்பில் கடைசி வரை அவருடைய இடுகாடு வரை வந்து அமர்ந்திருந்தவர் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் பின்னால் விலகினார்கள். இப்பொழுது மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. அதாவது 99லேருந்து 2004 வரையில பாஜக திமுக கூட்டணி இருந்தது. 2004லேருந்து 2024 வரையில தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல சமூக நீதி இருப்பதா நினைக்கிறீங்களா சார்? தமிழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி என்பது பேசு பொருளாக இருக்கிறது, செயல்பாடாக இல்லை. என்ன சமூக நீதி, யாருக்கான சமூக நீதி, எந்த சமூகத்துக்கான நீதி என்ற கேள்விகள் எல்லாம் அதில் இருக்கிறது. சமூக நீதி பெற்றவர்கள் யார், எங்கே பெற்றிருக்கிறார்கள், யார் பெற்றிருக்கிறார்கள்? தமிழகத்திலே உள்ளவர்கள் அனைவரும் தமிழ் மக்கள். இந்த தமிழர்களுக்கு சமூக நீதி இப்பொழுது வழங்கப்பட்டது. யார் வழங்கியது? பேசுகின்றவர்கள் எல்லாம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு பெற்று தந்தார். 9வது அட்டவணையில் அதை சேர்த்தவரும் அவர்தான். ஆனால் அந்த சமூக நீதி அந்த மக்களுக்கு சென்று அடைந்திருக்கிறதா? யாரெல்லாம் அந்த பட்டியலினத்திலே இருக்கிறார்கள், அந்த பட்டியலிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறி. அதெல்லாம் சரியாக கிடைக்கிறதா என்பதெல்லாம் கேள்விக்குறி. அதையெல்லாம் தாண்டி இன்று ஆட்சியிலே இருப்பவர்கள் சமூகத்தை புறந்தள்ளியவர்களாக, தமிழ் சமூகத்தையே புறந்தள்ளியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியில் அலங்கோலங்களும் அவமானங்களும் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒன்று எடுத்துக்காட்டுத்தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவு. இதே நிலை பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைத்தால் நீங்க சொல்கின்ற அந்த 2 பள்ளி ஆன்மீக சொற்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளிலும் அந்த ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கு. அதுக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்கு. அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டிருக்கு. எப்படி உத்தரப்பிரதேசத்துல இருக்கோ அதே நிலை இங்க இருக்கு. எப்படி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பகுதிகளிலும் யார் ஆளக்கூடாது, யார் ஆள வேண்டும் என்ற நிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. நான் இந்த ஜாதிய வேற்றுமையாக சொல்ல நான் விரும்பல. இப்ப அங்கேயுடைய நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். தமிழகத்துல அந்த நிலை வர்றதுக்குள்ள வாய்ப்பு இப்ப திரும்பி வருது. தமிழகத்துல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க, பெரியாருடைய ஆட்சின்னு சொல்றாங்க, அண்ணாவுடைய ஆட்சி, தமிழர்களுக்கான ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனா இது தமிழர்களுக்கான ஆட்சியாக இல்லை. ஏன்னு கேட்டா மது பழக்கமும் அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அதிக அளவுல இருக்கு. அதே போல பள்ளியிலே கூட இன்று நீங்க பாத்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல ஒரு மாணவி அந்த பள்ளி ஆசிரியனுடைய மகனாலே தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்காங்க. அப்ப இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நிறைய இப்ப தமிழகத்துல முன்னால இதெல்லாம் இருக்காது. சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் சமூக அநீதி தான் அதிக அளவு இருக்கு. நமக்கு உதாரணங்கள் தெரிய வருகிறது. ஆமா, அதிக அளவுல இருக்கு. அப்ப அதே நேரத்துல திமுக ஆட்சி முழுக்க முழுக்க ஒரு ஆடம்பர ஆட்சியாகவும் விளம்பர ஆட்சியாகவும் இருக்கு. இப்ப திமுக முதல்வர் மாநாடு நடத்தினார், முதலீட்டுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினாரு. அது ஜனவரியில 7-8 கடந்த ஜனவரி 7-8 நடத்தினாரு. அதுல 6,64,000 கோடி நாங்க கொண்டு வந்திருக்கோம், முதலீடாக கொண்டு வந்திருக்கோம். 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. எந்த கம்பெனியில எங்கே 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிறது யாருக்குமே தெரியல. தமிழகத்தை பொறுத்தவரை இப்ப நிறைய வேலை இல்லாம நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விலைவாசி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குடிதண்ணியில இருந்து பால்ல இருந்து கரண்ட் பில்லு வரை, மின்சார பில்லு வரைக்கும் எல்லாத்தையுமே உயர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில இருந்து எல்லா துறையிலையுமே இவங்க வந்தா கம்ப்ளீட்டா விலைவாசி இப்ப எல்லாமே பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி சம்பளம், நீங்க வருமானம் என்று பார்த்தா தனிநபருக்கான வருமானம் சாதாரண ஒரு வேலைக்கு போனா ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் தான் இப்ப சம்பளம் இருக்கு. அதுக்கு மேல சம்பளம் கிடையாது. அப்ப இந்த நிலையில ஒரு குடும்பத்தை இங்க தனி மனிதர்கள் நடத்த முடியுமானா நடத்த முடியாது. இன்னைக்கு இருக்க விலைவாசியில நடத்த முடியாது. அப்ப தமிழ்நாடு எங்கே முன்னேறி இருக்கு? கல்வியில முன்னேறி இருக்கா, வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்கா, பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா? நாங்க வந்தா இதையெல்லாம் செய்வோம்டாங்க. அதை தாண்டி நீட்டை நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நிறுத்துவோம்னு சொன்னாங்க. ஏன் நிறுத்தல?
இப்போ வேற ஏதோ கதையெல்லாம் சொல்றாங்க. நாங்க வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க, கட்டுப்படுத்தலை. அதே மாதிரி திமுகவில் இருக்க அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மதுக்கடைகளை எல்லாம் ஒழிச்சிருவோண்டு. ஆனால் அவங்களே மது ஆலைகளை எல்லாம் நிறையா திறந்திருக்காங்க. திமுகவில் இருக்க முக்கிய புள்ளிகள் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து மது ஆலைகளுக்கு சொந்தக்காரர்களாக. திமுக அதிமுக சேர்ந்த 11 பிரமுகருடைய மதுபான ஆலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதனால்தான் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை உருவாகி உள்ளது. அது தெரியும் உங்களுக்கு. ஆமா. அப்ப இந்த சூழல்ல இவர்களே தொடர்ந்து ஆட்சியில இருக்கணுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்படி மது ஆலைகள் வைத்திருப்பவர்கள், கல்வி தந்தை என்ற பெயரில் காவாலித்தனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள்லாம் ஆட்சியில் இருக்கணுமா? இவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருக்கணுமா? மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய கோரிக்கையாக இருக்கு. நாங்கள் மக்களை இதுக்காக தொடர்ந்து சந்திக்கணும். அதற்கான ஒரு மகாநாட்டை போடணும். ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் பேரை, இளைஞர்களை, இளம்பெண்களையும் இளைஞர்களையும் அதை கொண்டுல வரணும். அது கொண்டு வந்து அரசியல் என்பது சாக்கடை அல்ல, மக்களுக்கானது. அரசியலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அரசியலில் தைரியமாக எல்லாரும் கலந்துக்கிறணும். அரசியல் புரிவு மக்களுக்கு அவசியம் வேணும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. அப்படி ஒரு மாநாடை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நடத்துறது 2026 மாபெரும் மாற்றம், தமிழகத்தில் அரசியலில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.